வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். இந்த பகுதியில் நாம என்ன பார்க்க போறோம்னா, டைட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா லோன் டிஃபால்ட் ஆயிட்டா என்ன பண்ணும். நான் லோன் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, செக்யூர்டு, அன்செக்யூர்டு, எல்லா சிடி லோனு எல்லாம் சேர்த்துக்கிட்டு லோன் எடுத்தவங்க மொத்த பேருக்கும் லோன் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும், ஒரு மாசம் கட்ட முடியல, அடுத்து என்ன பண்ணணும், இனிமேல் என்னென்ன வரும்ன்றதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க இந்த லோன் மூலமா மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் என்னென்ன இருக்கு, என்னென்ன சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒரு 100 இருக்கு. அந்த 100 என லைனா வகைப்படுத்துற 1, 2, 3 என்று வரிசைப்படுத்துகிறேன். உங்களால் முடிஞ்ச ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது சமூக விழிப்புணர்வுக்காக இருக்கிற ஒரு சேனலை தவிர வேற விளம்பர நோக்கோட அல்ல. அதாவது சமுதாயத்தால் கடன் வாங்குறவங்க, பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு சேனல் நம்ம சேனல். இது பப்ளிக் சர்வீஸ்க்கு மட்டும்தான். இதை நாங்கள் விளம்பர நோக்கத்தில் பயன்படுத்துகிற ஒன் செகண்ட் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் தேவையில்லாத கமெண்ட் போடுறவங்க எல்லாம் வராதிங்க. அதாவது இந்த சினிமா பைத்தியம், சினிமாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் விலகிருங்க. இது கஷ்டப்படுறவங்களுக்கும் கடன் வாங்கி செக்கி வைக்கிற மக்களுக்கான சேனல். முதல்ல கடன் வாங்குறவங்களுக்கு முதல்ல எந்த லோனாக இருந்தாலும் முதல்ல அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் யாரும் படிச்சு பார்க்கறது தான் நம்பர் 1. அக்ரிமெண்ட்டை யாரும் படிச்சு பார்க்காம சைன் போடுறதா இருக்கிற உங்களோட ஒரு பெரிய தப்பு. அக்ரிமெண்ட்ல என்னென்ன எழுதியிருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லோனே வாங்க மாட்டீங்க. அப்புறப்பட்ட விஷயம் இருந்தாலும் இருக்கிற கஷ்டத்துக்காக நீங்க அந்த லோனை வாங்குறீங்க. 2வது ப்ராசஸிங் ஃபீன்னு ஒன்று போடுவோம் பேங்க்காரன். அது எதுவாக இருந்தாலும் சரி. அதாவது இந்த ப்ராசஸிங் ஃபீல தான் அவங்க சம்பளமே கொடுக்கணும். யாருக்கு? பேங்க்காரங்களுக்கு. அந்த ப்ராசஸிங் ஃபீ, இந்த ப்ராசஸிங் ஃபீயை எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத கவனிக்கிறது கிடையாது. அப்புறமா இன்சூரன்ஸு. இந்த இன்சூரன்ஸ் எல்லா லோனுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஒரு சில லோன்களுக்கு அதை முழுக்க சிபிலியை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், இதுக்கெல்லாம் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு உங்கள் தலையில கட்டிடுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் என்ன போடுறாங்க அப்படின்றது தெரியாது. சப்போஸ் லோனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாதியே வேணான்னு முடிவு பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே இருக்கல, நான் வெளிநாடு போகிறேன், இதில் வேறு தொழில் பண்ண போகிறேன், இந்த லோனை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு ஃபோர் க்ளோசிங் சார்ஜஸ். இந்த ஃபோர் க்ளோசிங் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா 4% இருந்து போடலாம் அப்படின்றது அக்ரிமெண்ட்ல இருக்கும். பட் அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினால்ட்டி. என்னடா அது ஃபினால்ட்டினாக்கா, இப்போ நீங்கள் ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிடுச்சு, போயிட்டு அது பணத்தை கட்டிடுறீங்க. கட்டும் போது 4300 சில்லறையா இருந்தால் அவன் 5200 வாங்குவான். அது பெனால்ட்டின்னுவான். பட் அது என்ன சார்ஜ்ன்றதை உங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க. நீங்களும் பணத்தை கட்டிட்டோன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பாலிசி. இந்த கலெக்ஷன் பாலிசி அப்படின்னா என்ன? இது ஒரு டேர்ம், முக்கியமான டேர்ம். நாங்கள் கலெக்ட் பண்ண வருவோம் அப்படின்றத அக்ரிமெண்ட்ல இருக்கும், டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல. அது பார்க்க மாட்டீங்களா? அந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்கோம்னா, நாங்கள் கலெக்ஷன் எப்படி பண்ணுவோம், நாங்கள் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி வைக்கிறோமா, வேற யார் தான் கலெக்ஷனுக்கு வருவாங்க, நாங்கள் எப்படி ஒரு இன்டிமேஷன் கொடுப்போன்றதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் பாலிசிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. லோன் டிஃபால்ட் ஆகி வீட்டுக்கு வரும்போது தான் கலெக்ஷனை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ், அதைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் டிஜிட்டல் அக்ரிமெண்ட் மூலமாக எந்த விதமான செக்கும் கொடுக்காம இசிஎஸ் மூலமாக தான் உங்களுக்கு போதும் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அது ஆட்டோ டிபிட்டாக போட்டுருவாங்க இசிஎஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ஏசிஹெச் பவுன்ஸு. இது என்னடா என்ஏசிஹெச் பவுன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல், அதாவது நேஷனல் வைடு கிளியரிங் சர்வீஸ் தான் அதுக்கு பேர். புரியுதுங்களா? இந்த பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் அண்ட் கிளியரிங் ஹவுஸ், இதுக்கு ஒரு பிரச்சனையே என்னன்னாக்கா, இது மெயினாக வர்றதுக்கான காரணம் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸு இதில் வரலாம். உங்கள் அக்கௌண்ட் டெபிட் ஃப்ரீஸ் ஆயிருக்கலாம், இல்லை வேறு வகையில் ஃப்ரீஸ் ஆயிருக்கலாம். அதனால உங்களுக்கு அந்த அது அது நேஷனல் லெவலில் போடக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு பொருந்தக்கூடிய ஒரு என்ஏசிஹெச் பவுன்ஸ்னு போடுவாங்க. நிறைய பேர் அதுக்கு தெரியாது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க சில இதெல்லாம். அதுக்கு அப்புறமா மேண்டேட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அதாவது ஆட்டோ பேன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க. அது மாதம் இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிளியரிங் மாதிரி இதுக்கும் ஆட்டோ பே கொடுத்துருப்பீங்க. அந்த ஆட்டோ பே எனபிள் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இல்லை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் இருக்கு. இது எப்படி வருதுன்னா, உதாரணத்துக்கு நீங்க கட்ட வேண்டியது பாத்தீங்கன்னாக்கா இஎம்ஐ 5000 ரூபாய் இருந்தாக்கா, இந்த என்ஏசிஹெச் பவுன்ஸ் இதெல்லாம் போட்டு உங்கள்கிட்ட 7000 ரூபாய் வாங்குவாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ஏசிஹெச் பவுன்ஸுங்கிறது கொடுத்துருப்பாங்களே ஒழிய, இது நேஷனல் வைடு எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது. இசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அது பேங்கா முடிவு பண்ணி ஒரு அமௌண்ட்டை தூக்கிடுவான். ஸோ இது ஒவ்வொரு பேங்க்கும் 2 தடவை போடுவான், 3 தடவை போடுவான். இசிஎஸ் உங்களுக்கே தெரியும். 8ஆம் தேதி கட்ட வேண்டிய 8ஆம் தேதி போட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணுவான், 16ஆம் தேதி போட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவான், 26ஆம் தேதி போட்டு. ஸோ ஒரு மாசத்திலேயே 3 இசிஎஸ்ஸை போட்டு ஒரு 750 இஎம்ஐ 300 ரூபாய் தான் இருக்கும், 3000 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த பவுன்ஸ் சார்ஜில் சேர்த்து டபுளா ட்ரிபிளா வந்துடும். ஸோ அது ஒரு சைடு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரெடிட் ஸ்கோர், இதுதான் ஒரு இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நிறைய விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிது அப்படின்னாக்கா இந்த ஒரு இசிஎஸ், இந்த மேண்டேட்ரி, இந்த என்ஏசிஹெச் பவுன்ஸு இதெல்லாம் சேர்த்து தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லோன் ரீஸ்ட்ரக்சரிங். இது ஆர்பிஐ இப்போ கொடுத்துருக்கிற ஒரு உரிமையாக கேட்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் அது உரிமையாக, லோன் ரீஸ்ட்ரக்சரிங்க உரிமையாக சொல்லலை. இப்போ ஆர்பிஐ மாஸ்டர் சர்க்குலர் ரூல்ஸ் அது என்ன சொல்லுது, மாஸ்டர் சர்க்குலர் ரூல்ஸ் நீங்கள் இதை உரிமையாக கேட்கலாம்.
அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங்கை வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் அட்வொகேட்டை வச்சு நீங்கள் பேங்க்கில் சொல்லி இந்த பேங்க்கை வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணக்கூடாதா, இந்த ஒரு இஎம்ஐயை வந்து நீங்கள் வந்து குறைக்கக்கூடாதா அப்படின்ற இதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் கிரெடிட் ஸ்கோர் முடிஞ்சு அப்புறமா ரெக்கவரி ஹேரஸ்மெண்ட் அது போடுமான வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் கேரண்டரோட கடமைகள் இது யாரும் படிக்கிறது இல்லை. யாரையாவது ஒருத்தன் கூட்டு கையெழுத்து போட வைக்கிறது. சில பேர் ஒய்ஃபை கொத்து விடுறதும் உண்டு. என்ன பண்ணுவாங்கன்னா ஒய்ஃபை கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லி மாட்டி விட்டுருவாங்க. சப்போஸ் பிற்காலங்கள்லாம் அவங்க ஒன்றா வாழ்றாங்களா இல்லையான்றது கூட அப்பாற்பட்ட விஷயம். பட் இந்த கவுத்து விட்டதுனால இவங்களோட சேலரி அக்கௌண்ட் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிடுறான். காரணம் கேட்டால் காரோ பாராவாயிரு. சில பேங்க் என்ன பண்ணனா பக்கா ஃப்ராட்த்தனம் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் ஒய்ஃபோட பேரை மட்டும் கேட்டுக்கிட்டு அவங்க வந்து ஐடி கார்டை வாங்கி வச்சுட்டு அவங்க கையெழுத்து இவங்களே போட்டு கோபாரான்னு கையெழுத்து கோத்து விட்டுருவாங்க. இது வந்து நிறைய விஷயத்தில் நடக்கிறது. ஏன்னா வாங்குறவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஒரு லோன் கொடுக்குதுன்னு வச்சிங்களேன். இது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ஐடி கார்டை கொடுத்துருவாரு. இவன் என்ன பண்ணுவான்னா கோபாரரை வந்து அவங்க கையெழுத்து இவனே போட்டு அவங்களும் கோபாரர் இருக்கான்னு சொல்லிட்டு மாட்டி விட்டு கடைசியில் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் கோபாரரை அவங்க ஒய்ஃபையும் சேர்த்துருக்காங்க. அவங்க கையெழுத்த போட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பேங்க் ஃப்ராட்த்தனமா பண்ணி இந்த கேரண்டர் கோபாரர்னு சொல்லி நிறைய ஹோம் லோனில் ஒய்ஃபை கொத்து விடுறது, அம்மா அப்பா கொத்து விடுறது. இந்த லோனில் நிறைய பேர் வந்து இந்த கேரண்டர் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இந்த ஆர்பிட்ரேஷன் போய் கடைசியில் இடம் வீடு வாசல் எல்லாம் இழந்து நிற்கிறவங்க எவ்வளோ பேர். அதனால இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது வந்து என்பிஎஃப்சி என்றால் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள்லாம் நல்லா தேடி இருப்பீங்க இந்த விஷயத்தில். அதாவது நான் பேங்கிங் ஃபினான்சிங் கம்பெனி அப்படின்றது தான் வந்து என்பிஎஃப்சி. இது பேங்க்கு கூட கிடையாது, பேங்க் மாதிரி தான். ஏறக்குறைய டார்ச்சர்ல எல்லாம் ஒன்று தான். இவங்கெல்லாம் ஒன்று தான். இவங்க அவன் சலைச்சவன்ல அவனுக்கு இவன் சலைச்சவன்லன்னு வச்சுங்க. இதில் பொதுமக்கள் தெரியாத விஷயம் என்னன்னாக்கா ஒரு என்பிஎஃப்சி வந்து மெயினாக வந்து செக் புக்கு தரமாட்டாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் வைக்க முடியாது. அதே போல் கரண்ட் அக்கௌண்ட்டும் வைக்க முடியாது. அவன் லோனை மட்டும் தான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறான். இதான் என்பிஎஃப்சி உள்ள ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், என்னத்துக்கு லோன் வந்து இவ்வளோ சீக்கிரம் 24 ஹவர்ஸில் லோன் தராங்க? ஏங்க 8 ஹவரில் ஏங்க ஒருத்தர் 1 ஹவரில் லோன் வாங்கிக்கிறாருங்க. 1 ஹவரில் அப்ரூவ் பண்ணி அடுத்த நிமிஷமே 20,000 லோன் சேங்ஷன் பண்ணி அக்கௌண்ட் வந்து 14,000 சில்லறை வந்து கிரெடிட் பண்ணிடுறான். ஆனால் 20,000க்கு இஎம்ஐ அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு வாங்குறான். ஸோ எவ்வளோ கீழே இருந்தால் நான் ரெடி. என்ன காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் நீங்கள் வாங்கினா கூட சரி, என்ன காய்கறி மீன் வாங்குறீங்களா அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு கட்டணும் வந்துடுறாங்கிறான். எல்லாத்தையுமே இப்போ இஎம்ஐ கொண்டு வந்துட்டேன். அவனுக்கு தேவை என்ன, இந்த அமௌண்ட் கண்டிப்பாக கட்டிடுவாங்கன்னு நம்பிக்கையில் கொடுக்குறான். சரி, இது இவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஒரு என்பிஎஃப்சி எப்படி கொடுக்குது? ஸோ நம்ம தலைப்புகள் தொடருது. பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ ஸ்கோரிங். இப்போ என்ன பண்ணுறான்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதே ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐ ஸ்கோரிங் தான் முக்கியம். 10 பேர் அப்ளை பண்ணுறான்னா எலிஜிபிலிட்டியை வந்து ஸ்கோரிங் கொடுத்துருது. இந்த 10 பேரில் இந்த 3 பேர் எலிஜிபிலிட்டி ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. மனுஷனுக்கு அங்கே வேலையே இல்லை. ஸோ இந்த ஏஐ ஸ்கோரிங்னா உனக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் அசஸ்மெண்ட் அப்படின்னாக்கா இந்த கிரெடிட் இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறது. இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் அசஸ்மெண்ட்ல உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபாய் லோன் சொல்லிட்டு பூனாவால சொல்லியிருப்பான். 5 lakhs அப் டு 10 lakhs அப் டு 50 lakhsனு போட்டிருப்பான். உங்களோட எலிஜிபிலிட்டிலாம் போட்டாக்க உங்களுக்கு 50,000 தான் கொடுக்க முடியும்னு வரும். ஓகேன்னா வாங்க, இல்லைன்னா போங்கன்னு விட்டுருவோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் அசஸ்மெண்ட்டுங்கிறது இதுதான். இது உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அப்புறம் சேலரி பேட்டர்ன், இதுதான் முக்கியமான விஷயம் ஏஐ ஸ்கோரிங்ல. உங்களோட நீங்கள் டிஜிட்டல் இதில் வந்து ஆப்பில் வந்து ஃபில் பண்ணும்போது உங்களோட சேலரியோட பேட்டர்ன் கேட்கும், இல்லை 6 மந்த் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும். உங்கள் சேலரி பேட்டர்ன் எப்படி வருது? 1ஆம் தேதி வாங்குறீங்களா, இல்லை 3ஆம் தேதி வாங்குறீங்களா, இல்லை கம்பெனி விட்டு கம்பெனி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறீங்களா, ஒரே கம்பெனியில் வாங்குறீங்களா, இல்லை வேறு கம்பெனியில் வாங்குறீங்கன்றதை அழகாக சொல்லிடும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ சேலரி பேட்டர்ன் அதை பேஸ் பண்ணி தான் சேலரி பேட்டர்ன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் பிஹேவியர்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் மொபைலில் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னா லோன் போயிட்டு இருக்கு. உங்களோட மொபைல் அவன் அசஸ்ன்னு ஒன்று வரும்போதே உங்கள் கால் லிஸ்ட்டை எடுத்துருவான். ஸோ கால் லிஸ்ட்டை எடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேங்க்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு, இதுக்கு முன்னாடி வேற என்னென்ன பேங்க்கில் இருக்குது. ஸோ மொபைல் பிஹேவியருங்கிறது இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் பார்த்தா டிஜிட்டல் கேஒய்சி. இந்த கேஒய்சியை பொறுத்த வரைக்கும் அப்ரூவ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தான் அப்ரூவலே பண்ணுது. ஸோ டிஜிட்டல் கேஒய்சிங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாரோயர்ஸு அதாவது செய்யும் தவறுகள் அப்படின்னு நான் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அது வந்து வேறு வழி இல்லை, அதை நீங்கள் கொடுத்தா ஆகணும். பிளாங்க் இசிஎஸ்ல என்ன அமௌண்ட் போடுறான் பண்ணுறதும் கிடையாது. சில பேர் வந்து இசிஎஸ் நேரடியாக வந்து கையெழுத்து வாங்கி போகிற பேங்க் கூட இருக்கிறாங்க. ஸோ அது பிளாங்க் இசிஎஸ் அவங்க சொல்கிற இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் சிக்னேச்சர் பேங்க்கு. இது என்ஏசிஹெச், இந்த என்ஏசிஹெச் பவுன்ஸும் வரதுக்கும் காரணம் வந்து அதுக்கும் கையெழுத்து போட்டுறீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்கிறேன், இது வேற அது வேற. இந்த இசிஎஸ் பவுன்ஸும் என்ஏசிஹெச் பவுன்ஸும் வேற. இதுக்கு வேற ஃபைனு, அதுக்கு வேற ஃபைனு. இசிஎஸ்க்கு பேங்க் கையிலையும் இருக்குது, என்ஏசிஹெச் அரசாங்கத்தை சம்மந்தமாக நேஷனல் வைடில் ஒரே பாலிசி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸிங் ஃபீ பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி, இதில் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஜிஎஸ்டியும் இருக்குது.
இப்போ பில்லு கட்டினாக்கா ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டுருவான். ஸோ ஜிஎஸ்டி நம்ம தலை தான் கட்டுவான். ஸோ கிரெடிட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட தான் உங்களுக்கு கட்டி ஆகணும். ஸோ அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செக் பவுன்ஸ் சார்ஜஸ் ஒவ்வொரு பேங்க்கும் ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. இசிஎஸ் சார்ஜஸ் வேற, செக் பவுன்ஸ் சார்ஜஸ் வேற. இசிஎஸ் கிளியரிங் ஒரு சார்ஜஸ் போடுவா இல்லையா, அதை செக்கு வச்சு பேஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் செக்கு கிராஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோனு அவங்களுக்கு வச்சு போடுறது செக் பவுன்ஸு. இசிஎஸ்ல போட்டோம்னா நல்லா புரிஞ்சுங்க, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 செக்ஷன் 25 போடுறதா இசிஎஸ் பவுன்ஸு. செக் பவுன்ஸுங்கிறது 138 நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 போடுறதா செக் பவுன்ஸ் கேஸ். இதுவும் கிரிமினல் கேஸாக இருந்தாலும் கூட அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நான் பின்னாடி நிறைய சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு லோனில் மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் பீனல் இன்ட்ரெஸ்ட், இந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று போடுறான். ரெண்டாவது லீகல் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுறான். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், நான் கேட்டேன், கிரெடிட் பி தான் அடிக்கடி மாட்டிப்பான். ஏன்னா கிரெடிட் பி தான் அங்கங்கே சின்ன சின்ன ஆஃபீஸை வச்சுட்டு பொதுமக்கள் முற்றுகையிட்டு பெரிய பிரச்சனை நடக்கும். கர்நாடகா ஃபுல்லாக அந்த இவனுக்கு கிரெடிட் பி ஆஃபீஸ் ஆரம்பிப்பானுங்க. சேவெல்லாம் என்பிஎஃப்சி பெரும்பாலும் ஆஃபீஸ் வைக்க மாட்டானுங்க. ஆனால் அடிக்கடி ஆஃபீஸை வச்சு பொதுமக்கள்கிட்ட அடி வாங்குறது இந்த கிரெடிட் பி தான். இப்போ மேனேஜர் தான் சொன்னேன், ஏன்னா அது என்னடா அது இதில் பீனல் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்க, லீகல் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்க. பீனல் சார்ஜஸ்னா என்ன? பீனல் சார்ஜருங்கிறது இந்தியன் பீனல் கோடு கேள்விப்பட்டிருப்பேன். இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 302 படின்னு வரும். ஸோ பீனல்னா தண்டனை. சார் தண்டனைன்றது குற்றம்னு சொல்லலாம். குற்றன்றதை நீங்க கட்டாததுக்கு அபராதம் கூட சொல்லலாம். சரி, இது ஒரு பீனல் சார்ஜஸ். அப்போ சட்டத்தை சம்பந்தமா ஒரு சார்ஜஸ் போட்டிருக்கேன். அது என்ன? லீகல் சார்ஜஸ். லீகலும் சட்டம் தான், பீனலும் சட்டம் தான். ரெண்டுமே சட்ட சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கேன். என்னன்னா சார் அது வேற சார் அப்படின்னா, பீனல் சார்ஜஸ் அப்படிங்கிறது எங்க பேங்க்கு வெளியே இருக்கிற எங்க அட்வொகேட்டு. அப்போ லீகல் சார்ஜஸ்ங்கிறது உள்ள இருக்க அட்வொகேட்டு. அதாவது இப்போ நீங்க தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். அட்வொகேட்டு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தங்க கவனே மாட்டாம ஆஃபீஸில் உட்காந்துட்டு பொதுமக்களை மிரட்டுற அட்வொகேட், இவன் தான் கிரெடிட் பி ஆஃபீஸில் இருக்கிறவன். இன்னொருத்தங்க கிரெடிட் பி போட்ட கேஸுக்காக கோர்ட்டில் போயிட்டு கவனம் போட்டு ஆர்கியூ பண்ணுறது. ஸோ 2 விதமான அட்வொகேட்டை இவனுங்களா வச்சுக்கிறானுங்க. ஒரு உதயகீதம் படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி போய் ஒரு சாமியார்கிட்ட கேட்பார், அது என்னதுங்க அந்த குண்டி வச்சு வசூல் பண்ணுறீங்களே அப்படின்ற. இல்லைப்பா, அதில் வர்ற பணத்தை சாமிக்கு பூவும் புஷ்பமும் வாங்கினது போக பேலன்ஸ் அப்படின்வார். என்னது பூவும் புஷ்பமா 2 வேறையா அப்படின்னு கேட்பான் கவுண்டமணி. ஸோ அதே டைலாக் தான் இங்கே நானே கேட்டேன், டே தம்பி இது லீகல் சார்ஜஸ் பீனல் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கேன். லீகலும் பீனலும் ஏறக்குறைய ஒன்று தான். அதுதான் அவன் சொன்ன விளக்கம் தான் என்ன அதில் வச்சுது. அதாவது அங்கே கிரெடிட் பிலே உட்காந்துட்டு இருப்பாங்க சார், அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் லாயர் தான், ஆனால் எந்த பார்லையும் இருக்க மாட்டாங்க. டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. மாசமானா அவங்களுக்கு சம்பளம் 2 லட்ச ரூபா வாங்கிப்பாங்க, இல்லை 1 லட்ச ரூபா வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு வேலையே நாங்கள் அட்வொகேட் பேசுகிறேங்க, நீங்கள் பணத்தை கட்டலன்னு பொதுமக்களை மிரட்டுறதா உங்களுக்கு வேலை. அவனை ஒத்துக்கிட்டான், டீசெண்டாக ஒத்துக்கிட்டான், நல்லா. அப்புறம் வேற யார் இன்னொரு அட்வொகேட்டு இது லீகல் சார்ஜஸ் போடுறதுனா அது வெளியில் இருக்கிறவங்க. எங்களுக்காக பெங்களூர் கோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு, இந்த கோர்ட்லலாம் இந்த ஒரு 138 போடுறாங்க இல்லையா, ஹைகோர்ட்டுக்கு வரதா இருந்தால் அநேகமாக ஹைகோர்ட்டுக்கு வர வாய்ப்பு கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு ஒரு பெருசாக அப்பீல்லாம் வரமாட்டாங்க. இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு இவங்கெல்லாம் போகிறவங்க தான் இந்த இது ஒரு பேனலில் இருக்கிறவங்க. அவங்க சோல் ஆர்பிட்டர் நியமிக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறது லீகல் சார்ஜஸா, இவங்களுக்கு கொடுக்குறது பீனல் சார்ஜஸ் தான். இவங்களா போட்டுக்கிறானுங்க. அதுக்கு தாண்டா 1 லட்ச ரூபா வாங்கினவனுக்கு 5 லட்ச ரூபா கேட்குறீங்க. இதெல்லாம் எங்கேருந்து தான் ஏற்றுறீங்க? சரி, இதெல்லாம் கூட இருக்கட்டும். இந்த லீகல் சார்ஜஸ், பீனல் சார்ஜஸ், கலெக்ஷன் சார்ஜஸ் இதை போட்டதா அந்த கிரெடிட் பி தான்.